நான் ஊழியத்தை வல்லமையா செய்யும் பொழுது எனக்கு விரோதமா நிறைய அனல் உரைத்து எழும்பு என்ன பார்த்து சொன்னது. ஒரு டைரக்டா வந்து ஒரு நாள் வந்து பிசாசு சொல்றான், ஏய் லூக்காஸ் சேகர், உன்னாலே ராஜ்யம் அழிக்கப்படுது. பூமி பிளந்து ஒரு பெரிய வலு சர்ப்பம் மனுஷனுடைய முகமும் மிருகத்தினுடைய முகமும் இணைக்கப்பட்டது. ஏய், உன்னாலே ராஜ்யம் அழிக்கப்படுது. உனக்கு எத்தனை கோடி வேணா சொல்லு, நான் தரேன். நீ இயேசுவை மகிமைப்படுத்தாதுன்னு சொன்னா. நான் சொன்னேன், ஒரு ராஜ்யத்தை அழிப்பதற்கு தான் ஆண்டவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், கெட் அவுட். அவன் சொன்ன, நான் உன்னை கொன்னுடுவேன். நான் சொன்ன, என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாம கீழே விழாத அப்படி சொன்ன உடனே ஓடிட்டான். நான் இப்போ உன்னை விட்டு போறேன், ஆனா உன்னை விட மாட்டேன். நாட்கள் உருண்டோடினது. எனக்கு கார் கிடையாது, அப்போ சின்ன ஒரு பைக் இருந்தது, சின்ன டிவிஎஸ் எக்ஸல் இருந்தது. அதில் தான் ஊழியம் செய்ய போவேன். மழை பெஞ்சு சகதியாக இருந்ததுனால வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாருங்க, ஸ்டார்ட் பண்ண வண்டியை அப்படியே சரக்கி கீழே விழுந்து மெல்ல கடிச்சு விழுந்தேன். என்னுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு பயங்கரமாய் பாதித்தது. என்ன டிஸ்க் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 4-5 டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இவர் கோமா நிலைக்கு போய்விடுவார் என்று சொல்லி மருத்துவமனையிலிருந்து என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு பணம் கட்ட முடியல. நாங்களும் வந்துட்டோம். நானும் அழறேன், என் மனைவி அழறோம். ஆண்டவரே, உயிரோடு இருந்தாலும் நமக்காக வாழ்வேன், செத்தாலும் உமக்காக வாழ்வேன், என்ன வந்தாலும் உமக்கு நம்ம துதிப்பேன். ஏன்னா என்னுடைய முதல் பையனே மருத்துவமனையில், என் குழந்தையுடைய பாடியை மருத்துவமனையில் வச்சுட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சேன். நான் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். சாதாரணமா ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்துவார் நினைக்காதீங்க. அவ்வளவு ஒரு பாதைகள், கடினமான பாதைகள். 2 பிள்ளைகளை இழந்திருக்கிறேன். பயங்கரமான உபாதைகள். அது மாத்திரமல்ல, நான் படுக்கையா இருந்து அந்த ஸ்பைனல் பிரச்சனையிலிருந்து வெளியே வீட்டுக்கு கொண்டு வந்து என்னை கலத்திட்டாங்க. நான் அழுது கொண்டே இருக்கிற பிசாசு என்னை பார்த்து சொல்றான், இதுதான் உனக்கு கடைசி படுக்கை, இனி வாழ்க்கை முடிந்து விடுன்னு சொன்னான். நான் அவனை பார்த்து சொன்னேன், இனிமேல் தான் ஆரம்பன்னு சொன்னேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் பேசினார். அப்பொழுது ஆவியில் நிறைந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் மனைவி ஆவியில் ஜெபம் பண்ணாங்க. படுத்து கொண்டிருந்த நான் எழும்பி உட்கார்ந்து ஆரம்பித்தேன். உட்கார்ந்திருந்த நிற்க ஆரம்பித்தேன். நிற்க நான் ஆரம்பித்தேன். நடக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஸ்பைனல்ல எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என்னுடைய சாட்சி பெரிய சாட்சி. 10 வயதிலே போலியோவினால் அட்டாக் பண்ணப்பட்டு என்னுடைய வாழ்க்கை அதாவது என்னுடைய தகப்பனார் ஒரு குடிகாரன். குடியினாலே எங்கள் குடும்பம் சின்ன பின்னமாக்கப்பட்டது. வறுமையின் உச்சக்கட்டத்தில் நாங்கள் போனோம். பசிக்காக தான் ஸ்கூலுக்கு போன தவிர படிப்புக்கு எனக்கு துளி கூட சம்பந்தம் இல்லை. 10ஆவதுல 37 மார்க். என் சாட்சி டெஸ்ட் பண்ணி யூடியூப்ல நிறைய இருக்கு, கேட்டு பாரு. ரொம்ப லட்சக்கணக்கான மக்கள் இந்த சாட்சியின் மூலம் உயிர்ப்பிக்க பாஸ்டருங்க நிறைய பேர் சாட்சியை கேட்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சூழ்நிலையிலும் என்ன நெருக்கடிகள் வந்தாலும் கர்த்தருக்காக வாழ்வோம் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் நாட்களிலே இந்த அனல் உரைக்கும் பொழுதெல்லாம் சர்ப்பம் எழும்பிச்சில்ல, விரியன் எழும்பிச்சில்ல, மனிதர்கள் எழும்பினாங்கல்ல, குறி சொல்ற ஆவி எழும்பிச்சில்ல. குறி சொல்ற ஆவிய நிமித்தமா பவுலுக்கு என்ன வந்து சிறை வந்தது இல்ல. சிறை வந்ததுனால சொல்றாங்க, அங்க எழும்புது என்னது? ஆண்டவரே, நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? ஆமென் சொல்லுங்களேன். எல்லா பக்கத்தில் ஆத்துமாக்கள் எழும்பி வரும். ஆமென். ஒரு பக்கம் பாடுகள் வரும், ஆனா பாடுகள் மத்தியில உங்க பலிபீடம் எரிய விட்டுக்கிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். என் சாட்சி சொல்றதுக்கு நேரம் இல்லை. அவ்வளவு ஒரு பாதைகள், அவ்வளவு ஒரு நெருக்கடிகள், அவ்வளவு ஒரு போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு என்னுடைய பாடல் மூலமாய் பல கோடிக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர, காரணம் என்னென்றா, தேவனை குறித்த ஒரு வைராக்கியம், தேவனை குறித்த ஒரு பாரம். அவருடைய பாரத்தை நாம் சுமந்து எப்படியாக ஒரு ராஜ்யம் என் மூலம் கட்டப்பட வேண்டும், என் குடும்பமா கட்டணும், திருச்சபையா கட்டணும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஆமென். முழு ராஜ்யமே எங்க வந்துருச்சு தெரியுமா? பூலோகத்துக்கு வந்துருச்சு ஐயா. நாம் எல்லாரும் பயன்பட வேண்டும், நாம் எல்லாரும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய நோக்கமாயிருக்கிறது. ஆமென். குமாரனுடைய நோக்கமாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் நோக்கமாயிருக்கு. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் எல்லாரும் ஒருமனமாய் எழும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, ஆமென், பாழாய் கிடக்கிற உங்கள் பலிபீடங்கள் எல்லாம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு, ஆமென் சொல்லுங்களேன், அவர் கொடுத்த தரிசனத்தை, இழந்து போனதை மீண்டும் புதுப்பித்து எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.